இயேசு தான் பார்த்த பரலோக குடும்பத்தை குறித்து தாங்க பூமியில பேசினாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன், அவர்கள் ஒருவரோடொரு ஐக்கியமாயிருந்தார்கள், அவர்கள் இணக்கமாயிருந்தார்கள். அவர்களிலே பெரியவர் சிறியவர்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் கங்கணம் கட்டி கொண்டு நம்மை ரட்சிக்க பிதா குமாரனை அனுப்ப, குமாரன் நமக்கு ஒரு பாதையை, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணி பரமேறி ஆவியானவரை அனுப்ப, ஆவியானவர் இப்பொழுது நம்மிலே வாசமாயிருக்கிறார். அல்லேலூயா. 3 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு தங்களை தாழ்த்தினதுனாலும் தனக்கானதை தேடாததுனாலும் தான் நமக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமேன். நாமும் நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தை ரட்சிக்கணுமே, என் குடும்பத்தை ரட்சிக்கணுமே, ரட்சிக்கப்படாத வேலை ஸ்தலத்தில் இருக்கிற அஞ்ஞானிகளை ரட்சிக்கணுமே. நம் வாழ்க்கையில் குறுக்கிடுகிற மனிதர்களை, உறவினர்கள், வேலை ஸ்தலத்தில் இந்த உலக மக்களை நான் ரட்சிக்கணுமே. அந்த அர்த்தத்தில் தான் அவனவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து உங்களை காவல்காரராய் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான வேலை இருக்கலாம். ஆனால் உங்கள் வேலையை நீங்கள் செய்யணும். நான் அடிக்கடி சொல்கிறது, சுவிசேஷ பாரமுடைய சகோதரன், சுவிசேஷ வரமுடைய சகோதரன் உன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சபையை கண்காணிக்கிற ஒரு மூப்பரோ ஒரு பாஸ்டரோ நீங்கள் உங்கள் வேலையை செவ்வனே செய்யணும். உண்மையுள்ளவர்களாக இப்பொழுது உங்களை நீங்கள் காண்பிக்கணும். நாம் எல்லாரும் அப்படியே காவல் காக்கிறவர்னா என்ன தெரியுமா? உலகத்தை ஆளுகை செய்கிற பிசாசு அவன் என் இருதயத்துக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது, என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது, என் சபைக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது. அட்டென்ஷன்! கன் அப்படி அடிச்சு நிற்கிறான் பாருங்க. நான் பாண்டிச்சேரி ஆளு, சின்ன ஊர் தான். பீச்சு பக்கம் போனீங்கன்னா கவர்னர் மாளிகை இருக்கும். அங்கே 2 பேர் நிற்பாங்க. பார்த்தாவே சிறுசு பெருசு எல்லாம் பயந்து ஓடும். ஃபுல் ஆயுதம் தாங்கி நிற்பார்கள். நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு எதிராய், சாத்தானுக்கு எதிராய் அவன் எனக்குள்ளும் என் வீட்டிற்குள்ளும் என் சபைக்குள்ளும் நுழையாதபடிக்கு அட்டென்ஷன்ல நிற்கிற ஆயுதம் ஏந்திய போராளிகள். அடுத்து பாருங்க. அப்படியே 35ஆம் வசனம். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூண்டுகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். எவ்வளவு நேர்த்தியாய் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு பாருங்க. சீசர்களுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர்கள் சொல்லிட்டு உங்களை காவல் காக்கிறவர்களா நியமிச்சிருக்கிறேன்ப்பா, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன்னு ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரைக்கும் தான், தன்னை சுற்றி இருக்கிற மக்களை பார்த்து தான் சொல்லியிருப்பார். அங்கே பரிசேயர்கள் இருந்திருக்கலாம், அங்கே சதுசேயர்கள் இருந்திருக்கலாம், அங்கே திரளான கூட்டம் இருக்கலாம், அங்கே கொலைகாரன் இருந்திருக்கலாம், அங்கே விபச்சாரக்காரன் இருந்திருக்கலாம். எல்லாரையும் பார்த்து ஆகையால் நீங்கள் விழித்திருங்கள் என்றார். இதுதான் நம்முடைய வேலை தெரியுமா? நான் விழிப்பாக இருக்கணும். அப்படின்னா என் இருதயத்தை குறித்து விழிப்பாக இருக்கணும். என்னுடைய இருதயத்தில் பெருமை வந்த உடனேயே நான் விழிப்பாக இருந்தேன்னா, இது கிறிஸ்துவின் சிந்தை இல்லையே, இயேசுவின் தாழ்மை இல்லையே, இது நான் ஏன் இப்போ சத்தத்தை உயர்த்துறேன்? இதையே நான் சாந்தமாய் சொல்லியிருக்கலாமா? நான் ஏன் இப்போ அடாவடி பண்ணுறேன்? நான் முன்மாதிரியாய் இயேசுவை போல என் ஆடுகள் என் சத்தம் கேட்கும் சொன்னாரே. ஆக நித்தியத்தில் நான் மீதியான கொஞ்ச பேராய், உண்மை உள்ளவர்களாய்,
ஆண்டவருடைய சேனையில் ஒருவனாய் நான் பூமியில் இருக்கும்போது சரியா காவல் காத்திருந்தேன்னு சொன்னா, என்னை காத்து என் குடும்பத்தை காத்து எனக்கு ஒட்டுகிற ஒரு சிறிய வட்டம், அந்த வட்டத்திலே நான் உண்மையா இருந்தால், நாம எல்லாரும் சபைக்கு வெளியே ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல. வெளியே ஊழியம் செய்கிறவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை சுமந்து திரிகிறவர்கள். இந்த சிஎஃப்சியில் 3 சகோதரர்கள் தான், இந்த வின்சென்ட்டு, ராஜ்குமார், இவங்க தான் என்னைய இந்த மாதிரி கூட்டத்துக்கு கூப்பிடுறாங்க. நானும் என்னுடைய சபையில் இப்படி தான் சொன்னேன். நான் சபையில் பேசலை, இப்போ எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு பேச போகிறேன், நான் சரியாக பேசிட்டு வரணும்னு ஜெபம் பண்ணிக்கங்கன்னு நேற்று குடும்ப கூடுகையில் ஜெபம் பண்ணேன். அவங்க ரொம்ப உற்சாகமாக ஜெபம் பண்ணாங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்களையெல்லாம் முகமுகமாய் பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறதுக்கு விடுதலையாக இருக்குது. அபிஷேகம் என்னை நடத்துது. இப்போவும் நான் உண்மையுள்ளவனாய்த்தான் இருக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தையின்படி முற்றுமுடிய நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய முடிவு பரியந்தம் நாம் உண்மையாக இருக்கிறது நம்முடைய பலத்தினால இல்லைங்க. நம்முடைய பலத்தினால இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய தயவினால்தான், கிருபையினால்தான், இரக்கத்தினால்தான் நாம் முற்றுமுடிய நிலைத்திருக்க முடியும். இப்போ யோசித்து பாருங்களேன், எனக்கு 70 வயசாகுது. நான் 5 பிள்ளைக்கு தகப்பேன், 12 பேர பிள்ளைகளுக்கு இருக்கு. எனக்கு இல்லாத அனுபவமா? அப்படி நினைச்சிட்டேன்னா அவ்வளவுதான், அங்கே நித்தியத்திலே காணப்பட மாட்டேன். கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். மீதியான கொஞ்ச பேரில் நாம் இருக்கணும். பழைய ஏற்பாட்டை பூரா பாருங்க. அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் நான் கடைசி வரைக்கும் உண்மையுள்ளவனாக இருக்கணும். இப்போ மார்க் 13 இருக்குமா, இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் நடக்கும், கடைசி காலத்தில் எப்படியெல்லாம் நடக்கும்னு பாருங்க. 10ஆம் வசனத்தில், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். முதல்ல நாம் ஒரு தனி மனுஷனாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்கும் சுவிசேஷ பாரம் இருக்கணும். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதுக்கு பிறகுதான் அவருடைய நியாய தீர்ப்பு வரும். ஆமென். இது நற்செய்திங்க. நம்மளை ஆயத்தப்படுத்திட்டு எச்சரித்துட்டு, நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்து முடிச்சிரு, அப்ப நான் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பேன்னு அவர் வருவார். அப்போ நாம தனி மனுஷனா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை, தேவனை அறியாதவர்களை தேவனிடத்தில் சேர்க்கிற பணிதான் என்னுடைய பிரதான வேலை. அதை செய்த பிறகுதான் ஆண்டவருடைய வருகையே இருக்கும். ஆமென். அப்ப பேதுரு எழுதின நிருபத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க இப்ப எடுக்க வேண்டியதில்லை, உங்க எல்லாருக்கும் தெரியும். தெரியலைன்னா வீட்டுக்கு போய் குறிப்பெடுத்து வச்சுட்டு பேசுங்க. அவருடைய வருகையை நாம் ஆயத்தமாயிருந்தால் துரிதப்படுத்துகிறோம். ஆமென். நாம இன்னும் சரியாகல, அதனாலதான் ஆண்டவர் வரல. 2:4ங்கிற மாதிரி பேதுரு சொல்றாரு. 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு கடைசி அதிகாரம் கடைசி 4-5 வசனத்துல, நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம், நல்லது. ஆனா நான் முடிவு பரியந்தம் தாழ்மையா இருக்கணும். முடிவு பரியந்தம் நான் ஆவியானவரை சார்ந்து வாழணும். என் சொந்த பலத்துல நின்ற கூடாது. நின்னேன்னா கெட்டு போயிடுவேன். அவர் வருகையிலே காணப்பட மாட்டேன். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். சரி, இவ்வளவு தீர்க்கமா ஒரு சத்தியத்தை நாம் தியானிச்சிருக்கிறோம். இயேசு வாழ்ந்த காலத்திலேயே 2 சகோதரிகள் இருந்தாங்க, மார்த்தாள், மரியாள். அந்த சகோதரிகளை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். பிரபாகர், நீ பேசுறது சரிதான், அவங்களுக்கு புரியணும். நான் சகோதரிகள் இருப்பாங்கன்னே எதிர்பார்த்து வரல. நான்
பாஸ்டர்கள் கூட்டம்னா போன தடவை வந்த மாதிரி எல்லாரும் ஊழியக்காரங்கன்னு நினச்சேன் நான். நாங்களும் இந்த ஊழியக்காரவங்க தான் வரிசையில் உட்காந்துருக்குறேங்க. சபாஸ். தேவன் பட்சபாதம் இல்லாதவர் தான். நீங்களும் ஒரு குடும்பத்துக்கு தலைவராக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஸ்திரீகளுடைய கூட்டத்தை நீங்கள் நடத்துகிறவர்களாக இருக்கலாம். அவரவருக்கு அவர்கள் செய்யும்படிக்கு ஒரு வேலையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவருடைய எச்சரிக்கையும் இப்பொழுது பாருங்க. பன்னெண்டாம் வசனம், மார்க்கு 13:12. அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். ஆண்டவருடைய வார்த்தைங்க. நான் பெத்த பிள்ளை என்னைய கொலை செய்யுமா? வேதத்தை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் ஆமேன்னு சொல்லுவீங்க. தாவீதை ஓட ஓட வேலை வரட்டினா அப்சலோம். வேதத்தில் எழுதியில்ல? கடைசி காலத்தினுடைய அடையாளமே இரத்த பாசத்தை வைத்துக்கொண்டு தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஆவிக்குரிய பாசம் துண்டிக்கப்படும். கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். சீசன்னா யார் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னு சொன்னால் எல்லாரையும் வெறுக்கணும். தாய், தகப்பன, பொண்டாட்டி, பிள்ளை எல்லாம். ஒரு வார்த்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சொல்றார் ஒருத்தர். மீகா எடுங்க. இங்கே இயேசு சீஷர்களுக்கு மார்க்கு சுவிசேஷத்தில் பேசின வார்த்தை, அவர் தனக்கு முன்பாக அனுப்பப்பட்ட அநேகம் தீர்க்கதரிசிகளிடத்திலிருந்து அவர் பார்த்து அவர்களுடைய அனுபவத்திலிருந்து பேசினதைத்தான் இப்பொழுது புதிய உடன்படிக்கையிலே பேசி கொண்டிருக்கிறார். தகப்பனும் பிள்ளைக்கும் ஒருவருக்கொருவர் விரோதமாக இருக்கும். அப்சலோம் தாவீதை விரட்டினது போல விரட்டுவான். அது மாத்திரம் இல்லைங்க, மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரமா? எந்த எடுத்தீங்களா? வசனம் எடுத்தவங்க சொல்லுங்க பிரதர். வாசிங்க. மகன் தகப்பனை கனிவிடப்படுத்துகிறான். மகன் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகன் தன் மாமிக்கு விரோதமாகவும் விரும்புகிறார்கள். மனுஷனே சத்துருக்கள் வீட்டாதானே. இதை ஆண்டவர் கோட் பண்ணாரா இல்லையா? அது எங்கன்னு நீங்க கண்டுபிடிங்க மத்தேயுல. ஆனா யதார்த்தம் உண்மை இதுதான். நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம காவல் காக்கிறவர்களாக இருக்கணும். முதல்ல என்னை சுற்றி இருக்கிற மனித உறவுகள் எதையும் நான் முக்கியத்துவப்படுத்தக்கூடாது. நானும் என் ஆண்டவரும் அப்படிங்கிற உறவு வந்துருச்சுன்னு சொன்னால் ஆண்டவர் தான் எனக்கு பிரதானம். ஆண்டவரை நேசித்து என் குடும்பத்தில் இங்கே வாசிக்கிறபடி என் பிள்ளையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், யாரையும் நான் பிரதானப்படுத்தக்கூடாது. ஆமேன். என்ன சத்தத்தையே காணோம்? வேதத்தை பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கதை சொல்லிக்கிட்டு இல்லை, நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். அது மாத்திரம் இல்லை, பாருங்க மீகாவில் அதுக்கு மேலே உள்ள வசனத்தை பாருங்க. மீகா 7ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. புருஷன் மனைவி உறவு கூட மடியில யார் படுத்திருப்பா? என் மடியில என் மனைவி தாங்க படுத்திருப்பா. எந்த வயசுலையும் கல்யாணம் பண்ண கைப்பிடிச்ச நாளில், ஹனிமூன் போன நாளிலிருந்து சாகிற வரைக்கும் நாம் முதிர் வயதிலும் ஒருவருடைய மற்றொருவருடைய
பாதுகாப்புலையும் தான் நாம் நடந்து கொண்டு இருப்போம். நான் தள்ளாடுறேன் அப்படின்னு சொன்னால், ஓ என் பக்கத்தில் என்னுடைய மனைவி இருந்தால் நல்லா இருக்குமே, அவள் தோளை பிடிச்சிக்கிட்டு தள்ளாடாமல் நம்ம நடக்கலாமே. அதே போல தான் சாகிற வரைக்கும் என் மடியில் என் மனைவியோ அல்லது மனைவியினுடைய மடியில் நானும் படுத்து தான் காலம் தள்ளணும். ஆனால் நான் தேவனுடைய சித்தம் அல்லது தேவனுடைய அன்புன்னு வரும்பொழுது, ஆண்டவருடைய அன்புன்னு வரும்பொழுது, ஆண்டவர் எனக்கு உயிரையே கொடுத்தார். அந்த அன்புக்கு இணையாக உங்கள் புருஷன் மனைவி உறவோ, தகப்பன் பிள்ளை உறவோ, மாமியார் மருமகள் உறவோ, தாய் மகள் உறவோ இருக்கக்கூடாது. கடைசி காலத்தில் நாம் தேவனுடைய அன்பையில் மட்டும்தான் நாம் நிலைத்திருக்கணும். எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கான். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு பணக்காரரை என்னால் நான் கடிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய குறையை சுட்டி காண்பிக்க முடியவில்லை. ஆனால் என் சபையில் இருக்கிற ஒரு ஏழை விவசாயியாக இருக்கலாம், ஒரு தினக்கூலிக்காரனாக இருக்கலாம், என்ன அப்படியெல்லாம் செய்கிற, இன்னொரு முறை இப்படி செஞ்சேன்னா சபையை விட்டு புறம்பாக்கிடுவானாக்கும். இதே வார்த்தையை மாதம் 10,000 ரூபா கொடுக்குற, 1 லட்சம் சம்பாதிக்கிற ஒரு இன்ஜினியரையோ ஒரு டாக்டரையோ பார்த்து நீங்கள் சொல்ல முடியுமா? நான் கடந்து போனதை தாங்க உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் எதையும் ஜோடனை பண்ணலை. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால், அப்படின்னா என்கிட்ட இருக்கிற பணம், இந்த பணம் நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே, இந்த மக்கள் நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே, என்னுடைய ஒரே வேலை இவர்களை உம்மிடத்திலே சேர்ப்பது தான். அல்லேலூயா. பவுல் எப்படி சபை நடத்தினார் தெரியுமா? எழுதியிருக்கு. நீங்கள் அல்லவோ கர்த்தருடைய நாளிலே எனக்கு மகிமையும் கனமும் புகழ்ச்சியுமாயிருப்பீர்கள் சொன்னார். உங்கள் பிள்ளைகள், நீங்கள் சரியான பாஸ்டராக இருந்தால், அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தால், உங்களுடைய காங்கிரிகேஷன், உங்கள் வார்த்தையை கேட்டவர்கள், உங்களை மதிக்கிறவர்கள் அங்கே போய் நிற்கணும். இதுதான் எனக்கு சவாலாக இருக்குது. எனக்கு இருக்கிற எச்சரிப்பெல்லாம் இதுதான். பிரபாகர், உன் மடியில் படுத்திருக்கிற மனைவியையும் நீ நம்பக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தேகப்படுறது இல்லைங்க. உனக்காக உயிரை கொடுத்தது நான் தான், உன் பொண்டாட்டி இல்லை. இவ்வளவு சத்தமா என் ஆவியில தொனிக்குது. என் மனைவியை பிரியப்படுத்துவதற்காக நான் எதையாவது செய்ய முற்பட்டேன்னா, உங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் உங்களுக்கு பயந்துகிட்டு தான் கீழ்ப்படுகிறாரா? நீங்கள் ஜனங்களுக்கு பயந்துகிட்டு தான் சபையை நடத்துகிறீர்களா? அல்லது நான் சொன்னது போல, அப்பா இவர் தசமம் கொடுக்க நின்று போச்சு, இவர் வேற சபைக்கு போயிட்டாருன்னா இவரையெல்லாம் இப்படி பேசக்கூடாது நான். ஆனால் தினக்கூலிக்காரன் எவனாவது இருந்தானா அவனை அரட்டி உருட்ட வேண்டியது. யோசித்து பாருங்க. தேவன் நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று கண்டுதான் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். சுவிசேஷகனாக இருக்கட்டும், பாஸ்டராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும். ஆனால் நித்தியத்தில் காணப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய பாரிசத்திலே அவர் பின்னாடி நின்று அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமானால், சின்ன பிள்ளைகளுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் நான் உங்களுக்கு, +2 படித்தவன் தான் டிகிரி படிக்க முடியும். ஆமென். டிகிரி படித்தவன் தான் போஸ்ட் கிராஜுவேட் ஆக முடியும். என் பட்டம் என்ன? MBBS, DA, MD. நான் MBBS படிக்காமல் நான் மயக்க டாக்டராக MD படிக்க முடியாது. BA படிக்காமல் MA படிக்க முடியாது. MA படிக்காமல் PhDயோ அல்லது MPhilஓ படிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும்ல? அப்படின்னா கிடைச்ச வெளிச்சத்துக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நான் போகிற இடமெல்லாம் பார்க்குறது என்ன தெரியுமா? அவர்களுக்கு கிடைத்த வெளிச்சத்துக்கு உண்மையாக இல்லாதனால அவங்க அப்படியே தங்கி போகிறாங்க.
நான் எப்படி எம்பிபிஎஸ் படித்தேன், நான் எப்படி பட்டத்துக்கு மேலே பட்டம் வாங்கினேன், கடைசியில் ஹச்ஓடியாக ரிட்டையர் ஆனேன். ஆண்டவர் என்கிட்ட பேசினார், உனக்கு கொடுத்ததில் உண்மையாக இரு. அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது விளங்குனா அது விளங்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன? இது பொருளாசை அப்படின்னு எனக்கு சொல்லிட்டாருன்னா உடனே நான் மனம் திரும்பி இப்படி இருக்க மாட்டேன். ஆண்டவரே, உங்களைப் போலயே நான் பார்க்கட்டும், பணத்தை நீங்கள் பார்க்கிறது போலயே பார்க்கட்டும், இந்த மனிதர்களை நீர் பார்க்கிறது போலயே பார்க்கட்டும் அப்படின்னு பார்த்துட்டோம்னு சொன்னா நமக்கு உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த விஷயத்துல என் புருஷனையோ என் மனைவியோ பிரியப்படுத்துகிறேனே, தேவனை நான் பிரியப்படுத்த மாட்டேன் என்கிறேனே. ஒருவேளை சனிக்கிழமை சாயங்காலம் நீங்கள் சபையாக கூடி சபையை எப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு பேசியிருப்பீங்க. வீட்டுக்கு போய் உங்கள் பாஸ்டர்மார்களே உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், மனைவியோட பேசுகிறீங்க. இல்லை அப்படியெல்லாம் செஞ்சால் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த எங்கள் ஊர்லேயும் தான் வேலை நடக்குது, இங்கேயும் தான் வேலை நடக்குது, கட்டடம் இடிஞ்சு கிடக்கு. நீங்கள் யாரோ, நீங்கள் எந்த ஊர்க்காரங்களோ எனக்கு தெரியாதுங்க. உங்கள் மனைவி இப்படியெல்லாம் கட்டடம் இடிஞ்சு கிடந்தா எனக்கு சமையல் கட்டு சுத்தமாக இருக்கணும், இதாக இருக்கும், இப்படியெல்லாம் கட்டடம் கட்ட வேண்டியதில்லை, இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரையும் பார்த்து இப்போ வேண்டாம் அப்படின்னு ஏதோ பிரேக் போடுறீங்க. சகோதரர்கள் கூடி சபைக்கென்று ஒரு காரியத்தை நியமிக்கிறீங்க, வீட்டுக்கு போய் மனைவியினுடைய பேச்சை கேட்டுட்டு அதை கேன்சல் பண்ணுறீங்க. உங்களை யாருன்னு சொல்ல? அல்லது அப்படி புருஷனுடைய முடிவை மாற்றக்கூடிய மனைவிகளாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சகோதரிகளே, உங்களை யாருன்னு சொல்ல? ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்ததை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம்தான். ஆமாம், ஒரு கட்டடம் கட்டணும்னு சொன்னால் என் வீடு பக்கத்தில் இருந்துச்சுன்னா என் சமையல் கட்டில் சமைக்க முடியாது, குழம்பு ரசத்தில் தூசி விழுகும். ஒரு தடவை 2 தடவை பெருக்கிற வீட்டை 10 தடவை பெருக்க வேண்டியதாக இருக்கும், கஷ்டம்தான். அதுக்காக பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு நான் சபையில் ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொன்னால், நான் என் மடியிலே என் மனைவியை படுக்க வைத்து செல்லம் நீ சொல்கிறபடி தான்டா நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லுகிற பெண்டாட்டி தாசர்களாக இருக்கிறீர்கள்னு அர்த்தம். உங்களை கொண்டு தேவன் எதையும் செய்ய முடியாது. சபைக்காக என் வீட்டுக்காரர் ஒன்றை செய்கிறார், அவரை நான் கர்த்தர் நிமித்தமும் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமும் அதை தடை செய்யக்கூடாது. பரவாயில்ல, நான் சொன்ன மாதிரி நீங்கள் சபைக்காக ஆண்டவருடைய நாமத்துக்காக எல்லா கஷ்டமும் படுங்க அப்படின்னு சொல்லி தங்களுக்கு உண்டானதை எல்லாவற்றையும் போட்டு ஒரு இயேசுவின் குடும்பத்துக்காக சபைக்காக ஒன்றை செய்யாமல் நீங்கள் சகோதரிகள் அப்படியெல்லாம் கூடாது அப்படின்னு பிரேக் போட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த வேதத்தில் எல்லாம் எழுதியிருக்கு, பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு சபைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் மனைவியாகிய, மனைவிங்கிற வார்த்தை இருக்காது, எசபேலை நீ அனுமதித்திருக்கிறாய் அப்படின்னு எழுதியிருக்கு. சகோதரிகளே, நீங்கள் தயவு செய்து எசபேல்களாய் இல்லாதிருங்கள். உனக்கு சத்துரு உன் வீட்டார். கடைசி காலம், உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ்வோம். ஜாக்கிரதையா இருக்கணும் நாம. சரி, 2 சகோதரிகள்னு சொன்னேன். அந்த 2 சகோதரிகள் மார்த்தாள், மரியாள். அவர்கள்ட்ட இருந்து இப்போ நம்முடைய இருதயத்தை எப்படி சரியாய் பாதுகாக்கணும், காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத படிப்போமா? வாங்க. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். இங்கே நிகழ்வு உங்களுக்கு தெரியும். லாசரு மரித்து போனான். அவன் யார்? மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன்.
இயேசு இந்த வீட்டுக்கு தாங்க வந்து தங்கி இருந்தார். அதாவது 2 மைல் தூரத்தில் இருக்கிற அந்த இவர்களுடைய வீட்டில், பெத்தேனியா கிராமத்தில் உள்ள இவர்களுடைய வீட்டில் தான் சீசர்களோடு போய் ராத்தங்கி விட்டு மறுநாள்லே தேவாலயத்துக்கு வருவார். இதெல்லாம் எழுதியிருக்கு இந்த அதிகாரத்தில். இந்த மார்த்தாள் மரியாள் இதில் முந்தினவர் யார் தெரியுமா? மரியாள் தான். பிந்தினவள் யார் தெரியுமா? மார்த்தாள் தான். எதில் நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தை படிச்சிங்கன்னா 10ஆம் அதிகாரத்தில் இயேசுனுடைய சீஷர்களோடு அங்கே அவர் போவார். போனால் மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருக்கிறாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்கிறாள். இப்போ அவ்வளவு இயேசு வந்தார்னா உடனே எல்லாத்தையும் போட்டுட்டு பாதத்தடியில், ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள், நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு வேலை வெட்டியெல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்திருந்த மரியாள், அவள் தன் இருதயத்தை காவல் காக்காததினாலே முந்தினவளாயிருந்த அந்த மரியாள் பிந்தினவளாய் போய்விட்டாள். அதைத்தான் இந்த 11ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்க என்னோட யோவான் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இயேசு போதும். ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஆவியில நிறைஞ்சு தியானிக்கணுங்க. நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு விளங்குதா? இதே மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு இயேசு போனார்னா வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு மரியாள் போய் பாதத்தில் உட்கார்ந்துருந்தாள்ல. இப்போ என்னுடைய கேள்வி, இயேசு வந்திருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே யார் ஓடி இருக்கணும்? முதல்ல ஓடி இருக்கணும். மரியாள் வீட்டிலே இருந்து விட்டாள் அப்படின்னு எழுதியிருக்கு. ஏன் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், அவர் சாட்சி கொடுக்கணும். ஏன் தெரியுமா? லாசரு மரிச்சு போனார்னு சொன்னோம், அப்பெல்லாம் வந்திருக்கணும். 3 நாள் கழிச்சு வந்திருக்கிறார். நான் கற்பனை பண்ணுறவன், நான் ஆவியில் நிறைஞ்சு கற்பனை பண்ணவன். வழங்குதா? நான் எப்படி கற்பனை பண்ணேன் தெரியுமா? இந்த பகுதியை, இந்த வார்த்தையை, இந்த 20ஆம் வசனத்தில், இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். ஓடுனா மார்த்தாள், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்து விட்டாள். ஏன் தெரியுமா? அவன் மனசுக்குள்ள அவ என்ன யோசித்துக்கிட்டு இருந்தா? இருதயத்தை குறித்து தியானிக்கிறான். அந்த இருதயத்தில் அவள் என்ன யோசித்திருப்பா தெரியுமா? ஏன் அவ எந்திரிச்சு போகல தெரியுமா? ஓடுறா. அக்காக்கார் யாரு? மார்த்தாள். ஓடட்டும். சொல்லிவிட்ட போது வந்திருந்தா என் சகோதரன் லாசரு மரிச்சு போயிருப்பானா இல்லையா? இல்லையே, மரிச்சிருக்க மாட்டான். இப்ப வர்றாரு 3 நாள் கழிச்சு. ஓடுறா, ஓடட்டும். மனத்தாங்கல் அடைந்து இயேசுனுடைய அன்பை விட்டு பின்வாங்கி அவரை நேசிக்காமல் தான் கேட்டதை செய்யவில்லையே என்ற மனத்தாங்கலில் அவள் மடிவடைந்து சோர்வடைந்து, எத்தனை வார்த்தையும் நீங்க போட்டுக்கங்க, வீட்டிலே இருந்து விட்டாள். மார்த்தாள் ஓடினாள். சரி, என்ன நடக்குது? 21ஆம் வசனம். அதோட முடிச்சுக்க கூடாது. 22ஆம் வசனம் வாசிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்ங்க? மரியாள் அஃபண்டாகி மனத்தாங்கல் அடைஞ்சு சொல்லிவிட்டோம் வரல, இப்போ வந்திருக்காராம் அப்படின்னு சொல்லி அவ வீட்டிலே இருந்துட்டா. மார்த்தாளோ ஓடி போய், ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் செத்துருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும்
தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது அதை தேவன் உங்களுக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன். அப்படின்னா இந்த செத்த லாசருவை நீர் உயிரோட எழுப்பவும் முடியும் என்று விசுவாசித்தாள். அல்லேலியா. பாதத்தின் அருகே உட்கார்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட மரியாள் மனம் சுருங்கி வீட்டிலே இருந்து விட்டாள். மார்த்தாளோ ஆண்டவரிடத்துல போய் இப்பவும் நீங்க ஏதாவது செய்ய முடியும்னு சொல்லி அவள் விசுவாசித்தாள். பாருங்க, அதற்கு அவர் சொன்ன வார்த்தை 25ஆம் வசனத்துல, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அப்படின்னா உபத்திரவம்னு சொல்றோம். இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நாம் பகைக்கப்படுவோம், நாம் உபத்திரவப்படுவோம். இயேசுவா நானா அப்படின்னு எத்தனையோ பேர் போட்டி போடுவாங்க. வீட்டார் போட்டி போடுவாங்க, இந்த உலகம் போட்டி போடும். நமக்கு வேலை கொடுத்த அதிகாரிகள், எஜமானர்கள் கூட கவர்மெண்ட் கேட்கும். இது எதிர்காலம் எப்படி இருக்குமோ. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், நான் உயிரோட இருந்தாலும் சரி, உயிரோட இருந்து மாத்தாளை போல விசுவாசித்தா நான் செத்தாலும் பிழைப்பேன், உயிரோடு இருந்தால் சாகாமலே இருப்பேன். ஆமென். ஆண்டவர் நடுவானத்திலே வரும் பொழுது நான் உண்மையுள்ளவனாய் இருந்தால் அவரோடு பறப்பேன். செத்து என்னைய கல்லறையில வச்சிருந்தாங்கன்னா முதல்ல என்னை தான் உயிரோட எழுப்பி முதல் வரிசையில உட்கார வைப்பார். அல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தை நம்மை உசிப்பி விடணும். முந்தினவள் பிந்தினவளானாள், பிந்தினவள் முந்தினவளானாள். வேதத்தில் எழுதியிருக்கிறது. நீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஊழியக்காரர் ஆனீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டீங்களோ எனக்கு தெரியாது. இப்போ உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? தொடர்ந்து வாசித்தீங்கன்னு சொன்னா 33ஆம் வசனத்துல இயேசு யாருன்னு பார்க்குறோம். நாம இப்ப பார்த்தோம், அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய அந்த நீதியை விட அவருடைய தயாளம் அதிகமானதுன்னு சொன்னோம். இங்க பாருங்க, அவன் எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். போதும், இயேசு கண்ணீர் விட்டார்னு எழுதியிருக்கு. நமக்கு எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கட்டும், இந்த 2 சகோதரிகளுக்கு ஒருவேளை அவர் அந்த குடும்பத்துல தலைவன் இல்லாமல் இருக்கலாம். அப்பாவை குறித்தோ அம்மாவை குறித்தோ இங்க எழுதப்படலை. 3 பேரையும் இயேசு நேசித்தார்னு எழுதியிருக்கு. அப்போ அந்த வீட்டுக்கு பிரெட் வின்னரே லாசருவாய் தான் இருந்திருப்பான். இந்த சகோதரிகள் லாசருனுடைய வருமானத்துல தான் வாழ்ந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவன் செத்து போயிட்டான்னு சொன்னா அவர் வந்திருக்கணும்ல. நம்முடைய இயற்கையான அறிவு நமக்கு அப்படித்தான் சொல்லும். ஆனா அறிவுக்கு எதிர்ப்பதமானது விசுவாசம். நீங்க இருந்திருந்தா, 2 பேருமே சொன்னாங்க, மரியாளுன்னு சொன்னா மாத்தாளுன்னு சொன்னா அதே வார்த்தையை தான் சொன்னாங்க. நீங்க இருந்திருந்தா என் சகோதரன் செத்திருக்க மாட்டானே. உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் யார் தெரியுமா? நாம் ஆராதிக்கிற கர்த்தர் யார் தெரியுமா? நம்மோடு அழுகிறவர். அல்லேலூயா. நாமும் அதை அறியணும், பிறருக்கும் நாம் அதை சொல்லிக் கொடுக்கணும். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் மனதுருக்கம் உடையவர். என்னுடைய பாடுகள், கஷ்டங்கள், என்னுடைய பண கஷ்டம் அவருக்கு தெரியாதா? நான் எப்படிப்பட்ட உலகத்துல வாழ்றேங்கிறது எனக்கு தெரியாதா? நமக்கு அழுகை இருக்கு. அதான் இப்ப நம்ம இத்தனை வார்த்தைகள் மூலமாய், உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கள்,
என் பெத்த பிள்ளையே அப்சலோம் தாவீதை ஓட ஓட விரட்டினது போல இந்த வீடு என்னுடையது தான், உங்களுக்கு வயசாயிடுச்சு போங்க அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு கூட என்னுடைய பிள்ளைகள் துரத்தி விடலாம். நீங்கள் முடிவு பரியந்தம் உண்மையுள்ளவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் தேவனுடைய அன்பினாலே தான் நீங்கள் அசைக்கப்படாமல் இருக்க முடியும். அந்த தேவ அன்பு தான் உங்களை கடைசி வரைக்கும் நிலைநிறுத்தும். நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த வார்த்தையின்படி இயேசு என்னோடு அழுகிறவர், அப்புறம் ஆறுதல் சொல்ல வந்தவங்க யூதர்கள், அவர்கள் ஆறுதல் சொல்ல அந்த குடும்பத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்க, 37ஆம் வசனம். அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாது என்றார்கள். கூடாதா என்றார்கள். இதாங்க அவிசுவாசம். பிறவி குருடனையே சுகமாக்குனாரு. 9ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. பிறவி குருடனையே இயேசு சுகமாக்குனார். செத்து போயிட்டான்னு சொல்றதுக்கு முன்பாக வியாதியா இருக்கிறான்னு சொல்லி அனுப்பணும் நாம. அவர் நினைச்சிருந்தா பிறவி குருடனையே சுகமாக்குனவர் விருட்டுன்னு ஓடியாந்து லாசருவை சாகாமல் காத்திருக்க முடியுமே. அப்பவும் இயேசுவுக்கு, நல்லா கவனிங்க இந்த வார்த்தைக்கு, அதாவது கலங்கி, அந்த இங்கிலீஷ் வார்த்தை என்ன இருக்கு தெரியுமா? he was grieved in his spirit அப்படின்னா ஆவியிலே அவர் கலங்கி துக்கமடைந்து, அந்த துக்கத்தின் நிமித்தம்தான் அவருக்கு கோபம் வந்தது. நல்லா கவனிங்க, மனுஷருக்கு தான் கோபம் துக்கம் 2 விதமான குணம். நமக்கு நம்முடைய மாம்சத்துக்குரியவர்கள் நெருங்கிய உறவினர்கள் மரித்து போனா, இப்போ எங்க அம்மா செத்தா நான் அழுகாம இருப்பேனா? என்ன அமைதியா இருக்கிறீங்க? இயேசு அழுதாருன்னு சொன்னா அவர்களுக்கு தெரிந்தது 36ஆம் வசனத்துல, இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அப்போ இயேசுவும் அழுதார். ஆனா அவர் மனுஷீகமாய் அழுகலை. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவங்க சொன்னாங்கள்ல இந்த வார்த்தை, அந்த 2 சகோதரிகள் வந்து சொல்லி விட்டோடனே வந்திருந்தா என் சகோதரன் லாசர் மரித்திருக்க மாட்டான். ஆறுதல் சொல்ல வந்த அத்தனை யூதர்களும் பிறவி குருடனே சுகமாக்குனவர் இவர் ஏன் வந்து சுகமாக்கலை? அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர்களுக்கு கோபம் வந்தது. ஆங்கில வார்த்தை எத்தனையோ டிரான்ஸ்லேஷன்ல நான் தியானிச்சு பார்த்தேன். கிரீஃப் அண்ட் இன்டிக்னேஷன் அப்படின்னு சொன்னா துக்கம் கலந்த கோபம். எதன் நிமித்தம் தெரியுமா? அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம். என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவரை சார்ந்து எனக்காக உயிரையே கொடுத்த ஆண்டவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி விசுவாசித்து, அந்த அன்பிலும் விசுவாசத்திலும் நாம் சாய்ந்து கொள்ளுகிற ஊன்றுகோலாய் ஆண்டவரை பற்றி கொள்ளாமல் வேற யாரோ ஒருவரை, ஒரு மனித உறவை, என் பணத்தை, என் அறிவை, என் படிப்பை, என் திறமையை, என் வரத்தை, ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டிருப்போமானால் முற்றுமுடிய ரட்சிக்கப்பட முடியாது. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அது மாத்திரம் அல்ல, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் ஆவார்கள். பாதத்தின் அருகே கற்றுக்கொண்டிருந்த மரியாள் மனமடைந்து மனம் உரிவடைந்தது, அஃபண்டாகி வீட்டிலேயே இருந்து விட்டா. போகட்டும், அவ எனக்கு இஷ்டம் இல்லை, சொல்லிவிட்ட போது வரல. மார்த்தாள் தேவனுடைய மனுஷருடைய பார்வையில பிந்தினவள். அவள் ஆண்டவர் இப்ப என் சகோதரனை உயிர்ப்பிக்கவும் முடியும் என்று விசுவாசித்து பிந்தினவள் முந்தினவள் ஆகிவிட்டாள். நான் கற்றுக்கொண்ட தீர்க்கமான பாடம் என்ன தெரியுமா?
நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். நம்ம எல்லாருக்கும் ஒரு ரெக்கார்டு இருக்குது. இந்த வருஷம் ரட்சிக்கப்பட்டேன், இந்த வருஷம் அபிஷேகம் பெற்றேன், நான் இத்தனை பேருக்கு போதிக்கிறேன், இத்தனை கிளை சபை இருக்குது, நான் யாரு? நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். எதையும் நாம் சார்ந்திருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் நாம் கர்த்தரையே ஆண்டவரையே சார்ந்திருக்கணும். அதற்கு முன்மாதிரி இயேசு பிதாவை சார்ந்து வாழ்ந்தார். ஆமென். நமக்கு முன்மாதிரியா இருக்கிறாருங்க. பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு சகோதரன் வந்து உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆண்டவர் போன பாதை இருக்கிறது. அவர் எப்ப அழுதார்? தொடர்ந்து பாருங்க, யோவான் 11ஆம் அதிகாரம். இப்போ இந்த மார்த்தாள் விசுவாசித்தாலும் கூட ஆண்டவர் வந்து கல்லறைக்கிட்ட வந்து கல்லறை எடுத்து போடுங்கங்கிறாரு. அப்போ பக்கத்துல வந்து நின்று காதுல மார்த்தாள் என்ன சொல்றாள்? இது விசுவாசமா அவிசுவாசமா? நம்ம எல்லாரும் இப்படிப்பட்ட மாம்சத்துல தான் இருக்கிறோம். இயேசு அவளை நோக்கி 40ஆம் வசனம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? எப்ப சொன்னார்? இது விளங்கணும்னு சொன்னா யோவான் 6ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இதிலே புசிக்கிறவன் அறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து அப்பம் இதுவே. எப்ப ஜீவ அப்பம் நானேங்கிறாருங்க 40ஆம் வசனத்துல. இயேசுதான் ஜீவ அப்பம். உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். அவங்களுக்கு வானத்திலிருந்து மன்னா கொடுக்கப்பட்டது. அதை சாப்பிட்டு காலையில சாப்பிட்டது ஆசன வழியா சாயங்காலம் வெளியே போயிரும். அவங்க மரித்தார்கள். நான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம், என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ 4 நாள் ஆச்சாண்டவரே நாரும். காதுல கிசுகிசுத்த மார்த்தாளை பார்த்து, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படின்னா இந்த உலகத்துல நமக்கு என்ன நடந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை துரோகித்து நமக்கு உண்மை இல்லாமல் போய் நமக்கு கெடுதல் செய்தாலும், இந்த உலகத்தில் நான் நம்பின விசுவாசிகள் கூட என்னை கைவிட்டாலும், என் மடியில் படுத்திருக்கிற வாழ்க்கை துணை கூட எனக்கு உண்மை இல்லாமல் போனாலும், யோபு கிட்ட சொன்ன மாதிரி, ஏன் இன்னும் உயிரோட இருக்கிற, செத்து தொலையேன். உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, நான் சாய்ந்து கொள்ளுகிற ஊன்றுகோல் இயேசுவாய்த்தான் இருக்கணும். இப்போ அடுத்த வசனம். அப்பொழுது 41ஆம் வசனம், மரித்தவன் கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தமே இதை சொன்னேன் என்றார். அப்படின்னா இயேசுனுடைய ஜெபம், அவர் பிதாவை பார்த்து ஜெபித்தார். செத்த மனுஷனை அவரால் உயிரோடு எழுப்ப முடிஞ்சது. நமக்கும் ஒரு விசுவாசம் இருக்கணும். இயேசு பிதாவை சார்ந்தது போல நாமும் எந்த சூழ்நிலையிலும் பிதாவை சார்ந்து வாழ்ந்தால், நம்மை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்மை கைவிட்டிருந்தாலும், லாசருவை போல நான் நேசித்த அந்த குடும்பத்துக்கு தலைவனாய் இருந்த, பிரெட் வின்னராய் இருந்த லாசரு மரித்து போனாலும், என் புருஷன் மரித்து போனாலும், என் பிள்ளைகள் என்னை கைவிட்டாலும், என் சகோதரர்கள் என்னை கைவிட்டாலும்,
இந்த உலகமே ஒட்டுமொத்தமா என்னை கைவிட்டாலும் உயிர்ப்பிக்கிற வல்லமையினாலே ஆவியானவர் ஆண்டவரை உயிர்ப்பித்தது போல என்னையும் உயிர்ப்பிப்பார் என்பதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தும் இந்த அன்பும் தான், அவருக்கு இருந்த அன்பு அவரை அழச் செய்தது. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு இந்த விசுவாசத்தையும் அன்பையும் கொடுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் தயவு செய்து நீங்கள் அப்படி தேவனை தேடுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே, ஆண்டவரே இன்னைக்கு பூரா என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது, சாத்தான் அனுமதித்து யோபுவுக்கு நீர் அனுமதித்தது போல ஒரே நாள்ல அவ்வளவும் காலி, அதுபோல எனக்கு நடக்கலாம். கடைசி காலத்திலே இந்த தேசத்திலே நமக்கு நம்முடைய விசுவாசத்துக்கு பரீட்சை வரலாம். நாங்க யாரையும் மதம் மாத்தலைங்க, மனம்தான் மாறுங்கன்னு சொன்னோம் அப்படின்னு எழுதி குடிச்சிட்டு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்துடலாம். நாம பேசுறதெல்லாம் வார்த்தையா இருக்கலாம், வார்த்தையின்படி சரியா இருக்கலாம். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? நான் இயேசுவின் சீசன், இயேசுவை பிரசங்கிப்பதுதான் என்னுடைய வேலை. நான் டாக்டரா இருந்தாலும் இயேசுவை பிரசங்கிப்பதுதான் என்னுடைய வேலை, என்னுடைய முழு நேர வேலை அதுதான். மிஞ்சி மிஞ்சி போனா நீங்க என்ன செய்ய முடியும்? அரெஸ்ட் பண்றீங்களா, வாங்க, ஜெயிலுக்குள்ள போக வேண்டியிருக்கும். நான் ஒன்றும் மதம் மாத்தலைங்க, நான் மனசா மாறுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு அப்பாலஜெட்டிக்கா ஏதாவது ஒன்று பேசிட்டோ எழுதி கையெழுத்து போட்டோ நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடலாம். நான் படுத்திருக்கிற மெத்தையில் ஏசி ரூமில் படுத்து தூங்கலாம். ஆனால் இயேசுவின் வருகையில் பிரபாகர் இருக்க மாட்டான். எனக்கு என்ன பேசினாரோ அதுதான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கணும், உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். எனக்காக உயிரை கொடுத்தவருக்கு நான் உயிரை கொடுக்க கூடாதாயா? மயிரவா கொடுக்கணும்? நம்மை சுற்றி இருக்கிற உலகம் அதுதான் செய்யுது. உயிரை கொடுத்தவருக்கு மயிரை கொடுக்கிற உலகத்தில் இருக்கிறோம். இதான் கிறிஸ்தவம். கொஞ்சம் என்னுடைய வசதி வாய்ப்புகள் பாதிக்கப்படுதுன்னா சரியது, நமக்கு எதுக்கு வேலை, நம்ம பாட்டுக்கு ஒதுங்கி நிற்போம். தயவு செய்து உங்களுடைய விசுவாசம் நீங்கள் இரத்த சாட்சியாய் கூட மரிக்கிறதற்கு உங்களை உசுப்பி விடட்டும். ஆமேன். இப்போ சின்ன சின்ன பாடுகளில் நான் உண்மையாக இருந்தாதான் ஒருவேளை அடுத்த 10 வருஷத்துக்கு கழித்து இந்த இந்திய தேசத்தில் அப்படி ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நான் கஷ்டப்படுவேன். இப்பயே நான் புருஷனையோ பொண்டாட்டியோ பிரியப்படுத்திக்கிட்டு, சபையாரை பிரியப்படுத்திக்கிட்டு, ஒரு பணக்காரனை பிரியப்படுத்திக்கிட்டு நான் பாட்டுக்கு என்னுடைய அப்படியே சம்போகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தேன்னா திடீர்னு எப்படிங்க வரும் விசுவாசம்? திடீர்னு எப்படிங்க அன்பு ஊற்றப்படும்? அதனால சொல்கிறேன், நான் செய்கிறத தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். காலையில் எழும்பி ஆண்டவரே, சில சமயம் அது நான் பிரசங்கிக்கிற வேலையாக கூட இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம், புதன்கிழமையாக இருக்கலாம். புதன்கிழமை நான் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணோம்னா 3 மணி நேரமாவது தியானிக்கணும். எத்தனை முறை இப்போ ரீசன்ட் பாஸ்டில் பார்த்தீங்கன்னா நான் எழும்பி இன்றைக்கி புதன்கிழமை, இன்றைக்கி நான் என்ன பேசணும் அப்படின்னு முதல்ல உன் பைபிளை மூடுறா, பேப்பர் பேனாவை ஓரம் வைடா, இன்னைக்கு செத்தைன்னா நீ என்கிட்ட சேருவையாங்கிறத சிந்தனை உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். உணர்வட 1 மணி நேரம் வேதத்தையே திறக்காமல் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு நான் மரிக்க தயாரா? இன்றைக்கு மார்க்கில் வாசித்தது போல உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், எந்த வேலை என்று நீ அறியாய்,
71 வயசாகுது. காலையில் ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு போகும்போதே டக்குன்னு ஒருத்தன் குறுக்க பாஞ்சு அடிபட்டு ரோட்டில் விழுந்து செத்து போயிட்டேன்னா நீ என்கிட்ட வருவியா? உங்களை பயமுறுத்தலைங்க. நான் வேதத்தில் என்ன எழுதியிருக்கோ அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, காலையிலையோ ஜாமத்திலேயோ மதியானத்திலேயோ அதிகாலையிலையோ எப்போ வருவார்னு உனக்கு தெரியாது. அப்போ நீ ஆயத்தமாயிரு, விழிப்புள்ளவனாயிரு. விழிப்பாயிருப்போம். கர்த்தர் நம்மை கடைசி வரைக்கும் காக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.